தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆறுதல் தேடி அலையும் நெஞ்சங்கள் இவ்வுலகில் ஆயிரமே. எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே மனவேதனையிலே, மனக்கலக்கத்திலே, குழப்பத்திலே, போராட்டத்திலே, நோயிலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே வாடிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி எதிர்மறையான நிகழ்வால் தாக்கப்படுகின்ற பொழுது மனிதன் ஆறுதலை எதிர்பார்க்கின்றான். தன்னோடு இருக்கின்ற குடும்ப உறவுகளிடமிருந்து, முதலிலே தன் நண்பர்களிடமிருந்து, உடன் பணிபுரிகின்றவர்களிடமிருந்து, அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரிடமிருந்து ஆறுதலை எதிர்பார்க்கின்றான். விடுதலை, குணப்படுத்தும் ஆற்றல், உடன் இருக்கின்ற ஆற்றல், நான் உன்னோடு இருக்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற ஆற்றல், திடப்படுத்துங்கள், உறுதிப்படுத்துங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி மனதிற்கு தெளிவை கொடுக்கின்ற ஆற்றல். இத்தகைய ஆறுதலை மனிதன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பல்வேறு சுமைகளால் உடைந்து நின்று கொண்டிருக்கின்றவர்களே, என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், உங்களை நான் ஆற்றுப்படுத்துவேன். எப்படி? எசாயா 66 படிப்பதை போல, பெற்ற தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல, தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். எப்பொழுது மனிதன் அமைதியை இழந்து ஆறுதலை தேடி அலைகின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவன் வாழ்விலே துன்பங்கள் மேலிடுகின்ற பொழுது, நெருங்கிய நண்பர்களோ உறவுகளோ இறக்கின்ற பொழுது, குற்ற உணர்வு அவன் உள்ளத்திலே மேற்கொள்ளுகின்ற பொழுது, சோகம் வேதனை அவனை தாக்குகின்ற பொழுது, தீராத கொடிய நோய்கள் அவன் உள்ளத்திலே வாழ்விலே முழுமையாக அங்க வகிக்கின்ற பொழுது, எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, எல்லோரும் வெறுக்கும் நிலையிலே அவன் தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது, அவர் செய்கின்ற ஒரு செயல் அங்கீகரிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது மனிதன் ஆறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகிலே மனிதனாய் நம்மை தேடி வந்தார். வார்த்தையின் வடிவிலே நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற கடவுள் இம்மானுவேலாய் நம்மோடு வாழ்பவராக நம்மை தேடி வந்திருக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பாபிலோன் அடிமைத்தனத்திலே அனைத்தையும் இழந்து போய், உரிமையை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, வழிபாடுகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்களுக்கு எசையா வழியாக இறைவன் ஆறுதலை செய்து கொள்கிறார். என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள், இதோ அவருடைய துன்பம் நீங்கி போயிற்று, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன் என்று சொல்லி ஆறுதலை கொடுக்கின்ற செய்தியாக எசையா வழியாக இறைவன் சொல்லுகின்றார். இன்று நம் ஒருவருக்கும் அதே செய்தியை தான் கடவுள் கொடுப்பதாக இருக்கிறது. பல்வேறு வேதனைகளிலே, பல்வேறு பிரச்சனைகளே உடைந்து போயிருக்கிற அன்பு மகனே, மகளே, சோர்ந்து போகாதே, நான் உன்னை தேடி வருவேன், நான் உன்னை ஆற்றுப்படுத்துகின்ற தேவன், நான் உனக்கு ஆறுதலை கொடுக்கின்ற தேவன். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பால் குடிக்கும் மகவை தாயானவர் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லி மறவாமல் நினைவு கூறுகின்ற கடவுளாக நான் இருக்கின்றேன். நீ வடிக்கின்ற கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விட்டு அக்களிப்பின் தைலத்தை உனக்கு கொடுக்கின்ற ஆறுதலின் தேவனாய் இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். எல்லா விதமான எதிர்மறையான நிகழ்வுகள், எல்லா வகையான எதிர்மறையான சூழ்நிலையும் கடவுள் தகர்த்தெறிகின்றார். நீ எனக்கு எதிராக குற்றம் புரிந்தாய், பாவம் புரிந்தாய், ஆனாலும் நாம் அனைத்தையும் நான் மறந்து மன்னித்து விட்டேன், உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க என்று சொன்ன கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்வை கொடுக்க நம்மை தேடி வருகின்றார். எசாயா 1:18 படிப்பதை போல, உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல கரைபடிந்து கிடந்தாலும் அதை தூய பனி போல வெண்மையாக்கும் என்று சொன்ன கடவுள்
நம் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்க நம்மை தேடி வருகின்றார். தூய்மையின் வழியாக நம் வாழ்வை செம்மைப்படுத்த கடவுள் நமக்கு அருள் புரிபவராக இருக்கின்றார். மேலும் நம் துன்பத்திலே சூழ்ந்து போகின்றவர்கள் கடவுள் சொல்கின்றார், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன், என்னுடைய கோலும் கைதலையும் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி கடவுள் ஆறுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார். நைந்து போன நெஞ்சத்தாரை கடவுள் தேற்றுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் நம்மை தேற்றுகின்ற கடவுளாய் நம்மை தேடி வருகின்றார். அன்பு சொந்தங்களே, இதோ இன்றைய நற்செய்தியில் கூட சொல்கின்ற வார்த்தை, காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக 99 அவர்களை விட்டுவிட்டு அதை தேடி அலைந்து அதை தோல் மேல் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு விழா கொண்டாட விருந்து கொண்டாட வருகின்ற தேவனாய் நம் தேவன் இருக்கின்றார். நம் ஒவ்வொருவர் மேலும் அக்கறை கொண்ட கடவுளாய் இருக்கின்றார். நம் ஒவ்வொருமே தனிப்பட்ட முறையில் அக்கறை கொண்ட கடவுளாய் இருக்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்வோம், ஆண்டவரை தேடி வருவோம். பேதுரு சொன்னார் அல்லவாம், ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது 1 பேதுரு 5:7 நாம் படிப்பதை போல, உன் கவலைகளெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் உன்மேல் கவலை கொண்டிருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் கடவுள் கரங்களை ஒப்படைப்போம். இப்படி ஒப்படைக்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாய் செயல்பட ஆரம்பிப்பார். விடுதலை பயணம் 14 படிப்பதை போல, நீ அமைதியாயிரு, உன் கடவுள் உன் சார்பாய் செயல்பட்டு உனக்கு வெற்றி விற்றுக் கொடுப்ப என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் நம் சார்பாய் செயல்பட்டு நம் உள்ளத்திற்கு, வாழ்விற்கு, குடும்பத்திற்கு ஆறுதலையும் அமைதியும் கொடுப்பார். இத்தகைய அமைதியின் தேவனை நம் உள்ளத்திலே வரவேற்போம், அவரோடு இணைந்து வாழ்வோம். கடவுள் தன் ஆற்றல் மிகுந்த சமாதானத்தை உங்களில் தங்கிடச் செய்தருள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடைக்கலம் தருகின்ற